வீட்டுக்கு வரும்போது எனக்கு ஏங்க அடிக்கணும் சொல்லுங்க. நீங்கள் எனக்கு அடிக்கிறீங்க, நான் உங்களுக்கு அடிக்கிறேன்னு வச்சுங்க. நீங்கள் சும்மா இருந்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்ததே இல்லையா உலகத்தில் எந்த புள்ளையும் அப்பனை அடிச்சு எல்லாருமே கத்தி எடுத்துன்னு குத்திடுறாங்களா, கொலை பண்ணிடுறாங்களா? அப்புறம் பூமியில் யாரும் வாழ மாட்டாங்கப்பா. நாங்கள் வாழ்கிறோம். அப்படி எங்கள் அண்ணா அடிச்சிருந்தா கூட சரி, ஒரு கையை காலை ஒடிச்சு போட்டிருக்கலாம். உயிர் எடுக்க சொல்ல உங்களை யாரும் அப்படித்தான் சொன்னாங்க போலீஸ்காரவங்களும். அதான் நீ என்ன காட்டி கொடுத்ததுனால வரப்பெல்லாம் வீட்டுக்கு வந்தாலும் அந்த ஒரு வார்த்தை சொல்றாங்க. ஏன் தாத்தா இப்படி பண்றீங்கன்னா உங்க அம்மா தான் என்ன காட்டி கொடுத்தால. நான் 14 வருஷம் இருந்துட்டு வந்தேனே ஜெயில. உங்க அம்மா தான் அது காரணம். புடிச்சு கொடுத்தவங்க இவங்க தான் மேடம். அவங்கள போலீஸ்ல புடிச்சு கொடுத்தவங்க. ஆனா மாசம் எனக்கு ஞாபகம் இருக்கு. என்ன கூட கூட்டிட்டு போவாங்க என்ன தேடி புடிச்சு கொடுத்தது. நானும் அங்கத்தான் இருக்கிறேன் அந்த நேரத்துல. என்ன கொலை பண்ணவங்களை புடிச்சு கொடுக்காம மூடியா வைக்குவாங்க. என்ன தெரியும் உங்களுக்கு? இவங்க எல்லாம் தேடிக்கிட்டு இருந்தது எனக்கு. போலீஸ்காரங்களோட சேர்ந்துக்கிட்டு இங்கே தான் இருக்குவான்னு சொல்லி தேடிக்கிட்டு இருந்துட்டு இன்னும் காலையில் பிடிச்சி கொடுத்தாங்க. 7வது படிச்சுட்டு இருந்தா அவங்க பொண்ணு. படிக்க வச்சது யாரு? இவங்க தானா படிச்சுக்கிட்டாங்களா மேடம்? எங்க அம்மா படிக்க வைக்கிறது என்ன பெரிய ஹீரோ மாதிரி வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க? வயசுல பெரியவங்களா இருக்காங்களா பேசாம இருக்கேனா? பையனை குத்தி கொலை பண்ணிட்டு அவ்வளவு பெருமை பேச்சு. மனுஷனுக்கு எப்பவாவது ஒருக்கா உரைக்கணும் பண்ணின தப்பு. அதுக்கான வயசு வந்துடுச்சு உங்களுக்கு. நாங்க அதுக்கோசரம் யார்கிட்டயும் போகாம நீங்க என்ன வீராப்ப பேசுறீங்க? உங்க கடமையை நீங்க செய்யல, உங்க பிள்ளைங்களை பாக்கல. யாரு சொன்னது? கல்யாணத்துல யாரு சொன்னது? நான் என்ன பண்ணது நல்லா சொன்ன வீராப்ப வராது மேடம். கல்யாணத்துக்கு கூட ஒரு லெட்டர் எழுதிக்கிறாரு மேடம் இவர் எனக்கு. யாரோ போய் சொல்லியிருக்கிறாங்க ஜெயில, உன் பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு. கல்யாணம் முடிஞ்சு 3 நாள் ஒரு லெட்டர் வருது மேடம். அப்பா நின்றுக்கிறாங்கோ, அம்மா நின்றுக்கிற மாதிரி, பொண்ணு மாலையோட காலில் விழுற மாதிரி, மருமகனோட காலில் விழுற மாதிரி மேடம். போட்டோ வரைய வச்சுட்டு மேடம் என்னன்னு எழுதியிருக்கிற தெரியுமா? நீ என்னத்தாவது என்கிட்ட தப்பிக்கிறதுக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கினா கூட என்னைக்கு இருந்தாலும் உன் சாவு என் கையில தான் எழுதியிருந்தாரு. என்ன கிடைச்சது உங்களுக்கு? ஒரு பையனோட உயிரை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தையே நடு தெருவில் விட்டுட்டு 10 வருஷம் இருந்தீங்க. அப்பவும் கொஞ்சம் கூட ரிக்ரெட், கொஞ்சமாவது அந்த அந்த குற்ற உணர்ச்சி உங்களுக்கு இல்ல. அப்புறம் இங்க வந்து உட்கார்ந்து நான் தான் பண்ணினேன், அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன்னு நீங்க நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? உங்க மனசுல இருக்கிறது வருத்தத்தையும் குற்ற உணர்ச்சியும் மறைக்கிறதுக்காக ஒரு முகமூடிய போட்டு சுத்திட்டு இருக்கீங்க. அதை தூக்கி போடுங்க, மனுஷனாகுங்க முதல்ல. இவ்வளவு துக்கத்துல இருக்க அந்த பொண்ணு மறுபடியும் 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 நோவடிக்கிறது. நாங்க நோவடிக்கல. என்ன நாங்க? நீங்க என்னோட வீட்டு பக்கமே போறது. ஆமா, என்னம்மா வேணும் உங்களுக்கு சொல்லுங்க. எனக்கு என் சொந்த வேணும் மேடம். இவருக்கு தெரியும் மேடம், இவரு சொல்லுங்க. எல்லாமே தெரியும், எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறாரு மேடம். அது முதல்ல அவர் உணரணும், அவர் செஞ்ச தப்ப அவர் உணரணும். ஊரை விட்டு ஊர் வரவங்களாம் கூட மேடம் பெத்த பிள்ளைங்களுக்காக சம்பாரிச்சு வைக்கிறாங்க. எங்களுக்கு எதுவுமே இல்லை, இருக்கிறது எல்லாத்தையும் அடுத்தவங்களுக்கு தானம் பண்றது பெரிய இருக்க தர்மகர்த்தா மாதிரி. கவர்மெண்ட் கொடுக்கறத கூட அடுத்தவங்க கையில எடுத்து கொடுத்துட்டு வந்துருது. இன்னைக்கு எங்க அம்மா வீடு இல்லாம அவருக்கு வரட்டு கௌரவம் தான். சுப்பிரமணியம், உங்க வரட்டு கௌரவம் தான் உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. இப்போ நீங்க அந்த வரட்டு கௌரவத்தை விடல. 8 கோடி என்னவோ மரத்துல பறிக்கிற மாதிரி சொல்றீங்க. யார் ராதா? போலீஸ் ஒதுங்கிட்டாரு சொன்னீங்க. அவர் கிரைம்லேருந்து எலாண்டாவுக்கு ஒதுங்கிட்டாரு. லா அண்ட் ஆர்டர். ஏன் அப்படி? அந்த பூமி செல்வத்தை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பிடிச்சி கொடுத்தது இவர் தான். பூமி ஒய்ஃப் வந்து எஸ்பிகிட்ட என் புருஷன் எனக்கு வேணும், எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்க. ராதா தான் சொல்லியா? அதனால எலாண்டாவுக்கு மாற்றிக்கிட்டாங்க. அதான் போலீஸே கிடையாது, அவன் திருடனை போலீஸ் வேலைக்கு சேர்த்துருக்காங்க. அவர் எப்படி போலீஸ் ஆனாரு? சரி, என்ன திருடுவார் அவரு? வண்டி கொடுத்து வருது. அவங்க அண்ணன் வந்து கணேசனோட டீமு, அப்படி எய்ட்ஸ் வந்து செத்து போயிட்டார். அதுலேருந்து அவங்க அண்ணன் கொண்டாடி காப்பாற்றுறதுக்காக கார் எடுத்து கொடுத்து நீங்கள் லைனுக்கு போங்க, எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு வாங்கி செலவு வச்சுக்குவாங்க. அப்பப்போ இப்போ இனி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நானும் கொல்ல போகிறாங்கன்னு சொல்லி ஓடிட்டேன் கேரளாவுக்கு. அப்போ ஓடும்போது கணேஷ் மாமா எனக்கு 3 லட்ச ரூபா கொடு, என் கங்கா உயிரோட பணமாக பிடிச்சிக்காரன்னு சொல்லி என் ஃப்ரெண்டை பிடிச்சி போய் நல்லா ஓட்ட குற்றாலத்தில் வச்சு அடித்து இங்கே கங்கா வாங்கன்னு கேட்டு அடிச்சிருக்காப்புல. அப்போ 1 லட்ச ரூபா கொடு மாமா, முன்னாடியே நான் அவனை பிடிச்சிக்காரன்னு சொல்லி 1 லட்ச ரூபா வாங்கினாப்பு. இது எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணுன்றதை நான் இங்கே வந்துருக்கேன். எல்லா டிரைவருமே ஓட்டுநர் முடிச்சு பார்க்குறேன். நானும் தப்பு பண்ணுன்னு அதை உணர்றேன். நான் எனக்கு சிறை கண்ணு விட சரி எப்படி தான் வந்துருக்கேன். புருஷன் மேலே ரொம்ப ஆசையாமா உனக்கு? இப்போ பிரிஞ்சிருக்கீங்களா?
ஏம்மா? குழந்தையெல்லாம் இறந்துருச்சு, புருஷனும் ஓடிக்கிட்டே இருக்காப்புல, நிம்மதியே இல்லை. வண்டி எடுத்து டியூப் கட்டி எடுத்தது, வண்டி கொடுத்துட்டாப்புல, கொடுத்து அது வாங்க மாட்டாப்புல, ஒரே பிரச்சனை. உயிருக்கு பயந்துக்கிட்டு இப்படி ஓடிக்கே இருக்காப்புல. வீட்டில் நிம்மதியே இல்லை. குழந்தைகளத்தை இறந்தேன், புருஷனையும் இழக்கக்கூடாதுன்ற ஒரு இதில் தான் இங்கே வந்திருக்கேன். ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தாப்புல சொன்னார். அதுக்கப்புறம் தான் டியூப் மூலமாக வண்டி எடுத்தாப்புல. எடுத்து நல்லபடியாக தான் ஓட்டிக்கிட்டு இருந்தாப்புல. எனக்கு தெரியாது, இந்த போகிறது விஷயம் வந்து எனக்கு தெரியாது மேம். நானும் சரி சவாரி கேட்பேன், எங்கே போடுறான்னு கேட்பேன். சவாரி சம்பாதிச்சு கொடுப்பாரா உங்களுக்கு? என் கையில் கொடுத்ததில்ல. அப்போ நீங்கள் சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? கேட்பேன், உனக்கு எதுக்கு காசு, குழம்புக்கு குழம்பு செலவுக்கு ஒரு 50 வேணா தருவேன், உனக்கு எதுக்கு காசு. அப்போ சம்பாதிக்கிறதுக்கு காசெல்லாம் என்ன பண்ணுவீங்க? தண்ணி அடிச்சு. ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாகும் தண்ணி அடிக்க? எவ்வளோ சம்பாதிப்பீங்க ஒரு நாளைக்கு? அதில் எவ்வளோ தண்ணி அடிப்பீங்க சொல்லுங்கள். 2000-3000 தண்ணி அடிச்சுக்க. ஒரு நாளைக்கா? 4 பேத்துக்கு வாங்கி கொடுப்பேன். இதுதான். மனைவிக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? வாங்கிட்டு கொடுப்பேன். அரிசி பருப்பு உனக்கு தேவை எல்லாமே இருக்குது. குழம்பு செலவுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? 200-100 அவ்வளோதான். 3000 ரூபாய்க்கு தண்ணி அடிக்கிறது, 200 ரூபா செலவு கொடுக்குறதா? எப்போ திருந்தினாரு? இப்போ பிள்ளையெல்லாம் இறந்ததுக்கப்புறம் தான். சரிம்மா, இவர் வந்து இப்போ உயிருக்காக பயந்துட்டு ஓடிட்டு இருக்காரு. இந்த வாழ்க்கை எப்படிமா இருக்கு? எனக்கு பயமாக இருக்கு. இப்போ நானே எங்கள் ஊரில் இருக்கிறது இல்லை. ஏன் அவங்க வந்து பயமுறுத்துறாங்களா? அம்மா வீட்டில் இருக்கேன் நான். டெய்லி பயமாக இருக்குமா உங்களுக்கு? ஏதாவது தப்பான கால் வருமோ? அவர் டெய்லி ஃபோன் பண்ணுவாரா? ஃபோன் வரலைன்னா உங்களுக்கு பயமாக இருக்குமா? அவர் ஃபோன் பண்ண மாட்டார், நானாக தான் டெய்லி ஃபோன் பண்ணுவேன். என்னமோ ஆயிருமோ என்னமோ, ஒரு நாளைக்கு ஃபோன் எடுக்கலடா பயந்துருவேன், இன்னமும் ஆச்சோ அதனால தான் ஃபோன் எடுக்கலையோ அப்படின்ட்டு நானாக பயந்துருவேன். ஃபோன் எடுத்து பேசினா தான் நிம்மதியாக இருக்கும். திட்டுவேன், ஏன் ஃபோன் எடுக்கல, நான் என்னமோ எதுவும் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன்ல, ஏன் பேச. இந்த வாழ்க்கைக்கு என்னப்பா முடிவு? நீங்கள் செஞ்சதெல்லாம் தப்புன்னு நீங்கள் உணர்றீங்க. குடிப்பழக்கத்துலேருந்து வெளியே வந்துட்டீங்களா? இல்லை இப்பவும் குடிக்கிறீங்க? எப்படி அந்த குடிப்பழக்கத்துலேருந்து வெளியே வந்தீங்க? சுகர் கூடிக்கிடுச்சு எனக்கு. அப்படியா? அப்புறம் இனிமேல் செத்து போயிடும் உங்களுக்கு வேமா அப்படின்னு குடிக்கிறார். வேற ஏதாவது வருத்தம் இருக்காமா அவர் மேலே? குழந்தை அவர் சொல்கிறாப்புல, எனக்கு குழந்தை இருந்தால் எனக்கு மரியாதை. நீங்கள் ஒரு குழந்தைய தத்து எடுத்துக்கலாம்ல? அது வேணான்றப்ப. இல்லை அப்படித்தான் நினச்சிருக்கேன். அந்த பிரச்சனை முடியணும், இடையில செத்து போயிட்டோம்னா அந்த குழந்தை யார் வளர்க்க அனாதையாக போயிடும் அப்படின்னு தான் பிரச்சனை முடிக்கணும். இதுக்கு என்ன சொல்யூஷன்? இதுக்கு என்ன தீர்வு? என்ன பண்ணலாம்? இந்த உயிர் பயம் இல்லாமல் நல்லபடியாக வாழறதுக்கு என்ன பண்ணலாம்? அவங்க இனி வந்து எதுவுமே தொடக்கூடாது, தொடாத அளவுக்கு பார்த்துக்கணும். ரெண்டாவது வந்து இப்போ உங்கள் மேலே ஏதாவது கேஸ் இருக்கா? எல்லா தண்டனையும் முடிஞ்சிடுச்சா? இங்கே தமிழ்நாட்டில் எங்கேயும் கேஸ் இல்லை. ஆந்திராவில் இப்போ மாட்டினதில் ஒரு கேஸ் விடுதலை வந்து வெளியே வந்தான். 4 கேஸ் பெண்டிங்கில் இருக்கு. 4 கேஸ் பெண்டிங்கில்? அப்புறமே போய் கேஸ் தான், சும்மா பிடிச்சி போடும். அன்றைக்கி லார்ஜிலுக்கு பிடிச்சி போடுது. கங்கா வந்து எவ்வளவோ தவறுகள் செய்திருக்காரு. ஆனால் அதெல்லாம் உணர்ந்து லாரி டிரைவர்ஸ்க்கெல்லாம் நம்ம இந்த விவரத்தை சொல்லணும், இன்னும் உயிர் வந்து பலி போயிடக்கூடாதுன்னு நினச்சி நம்மள்ட்ட வந்து இத்தனை விஷயம் சொல்லியிருக்காரு. அந்த ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் இவ்வளோ நேரம் உட்காந்து அவர் சொல்கிறதையெல்லாம் கேட்டோம். அது மட்டும் இல்லாமல் அவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய ட்ராஜடி நடந்திருக்கு. 4 பசங்களை இழந்துட்டார். அதுதான் அவருக்கு திருந்துறதுக்கான காரணம். இன்னும் என்னடா இருக்குன்னு அவருக்கு தோணிடுச்சு. ஆனால் புருஷன் பொண்டாட்டி நிம்மதியாக வாழக்கூட முடியல. அவங்களுக்கு உயிர் பயம் இருக்குது, கொலை பண்ணிடுவாங்கன்னு பயம் இருக்குது. தம்பி, இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரத்துக்கு பயம் இல்லாமல் நேர்மையாக வேலை செஞ்சு சம்பாதிச்சு உங்களுக்கு வாழறதுக்கு என்னென்ன பண்ணணும், அதுக்காக என்ன பாதுகாப்பு எடுத்துக்கணும், அதுக்கு என்ன செய்யலாம், அது வந்து சொல்வதெல்லாம் உண்மை டீம் உங்கள்கிட்ட உட்காந்து பேசுவாங்க. சரி, அதுக்கான முயற்சி எடுப்போம். சரி, உங்களுக்கு என்ன உதவி பண்ண முடியும்னு பார்க்கலாம். சரி, சரியா? கிளம்பு.